அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளம் மௌலவிகளுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசோ அனுபவமோ பத்தாது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன். வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, புத்தகம் வாசிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கைவிட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் பார்க்குறீங்க இல்லையா? நீங்கள் இல்லை யாருடைய பேச்சையெல்லாம் கேட்டு வியக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துட்டையும் வாசிக்கிற பழக்கம், புத்தகம் வாசிக்கிற பழக்கம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பயானுக்கான பயிற்சி நீங்கள் ஓதக்கூடிய மதரசாக்களில் மட்டும்தான் இருக்குமே ஒழிய, வெளியே வந்ததுக்கு பின்னாடி எந்த பயிற்சியும் இருக்காது. நீங்களாக முட்டி மோதி தான் ஒரு ஹதீஸை தேடி ஒரு பயானுக்காக நீங்களாக உழைச்சி தான் அந்த பயானை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு பயான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டயாவது மூத்தவங்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அப்படி யாருமே சொல்லித்தரவும் மாட்டாங்க. அவங்க எப்படி மதரசாக்களில் பயிற்சி பெற்று வெளியே வந்து அவங்க வெளி உலகத்துக்கு அவங்களுடைய பயானை மெருகேற்றிக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் மெருகேற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை. அப்படி உங்களுடைய பயான்களை மெருகேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாசிக்கிற பழக்கம், புத்தகம் வாசிக்கிற பழக்கம் நிச்சயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பயான் மக்களுக்கு தெளிவாகவும் புரிகிற விதத்திலையும் ஒரு சம்பவத்தை எப்படி சுவாரஸ்யமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த வித்தையும் கற்றுக்க முடியும். வாசிக்கிற பழக்கத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள சூழலில் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா வாசிப்பு மாரத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு எத்தனை புக்கு வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டி நடக்கும். வருஷத்துக்கு எவ்வளோ புக்கு வாசிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் போட்டி வச்சுலாம் சில அமைப்புகள்லாம் புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைப்பு இருக்கு, வாசகசாலை அப்படின்னு சொல்லி அமைப்பு. இலக்கியத்துக்காக வேண்டிய நண்பர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இது. இதுல எந்த தயக்கமும் இல்லாம இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் இவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாசிப்பு பழக்கம் நின்று போகாமல் இருக்கிறதுக்கு, இடையிலே ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவங்களை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இலக்கியத்துக்காக வேண்டிய எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் பார்ஷியாலிட்டிலாம் பார்க்காம இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. இவங்களே மின்னிதழ் நடத்துகிறாங்க, மேகசின் நடத்துகிறாங்க, அதே மாதிரி அச்சிதழ் நடத்துகிறாங்க, புறவி அப்படின்னு சொல்லி அச்சிதழ் நடத்துகிறாங்க, வாசகசாலை இணைய இதழ் அப்படின்னு சொல்லி அந்த பேர்லேயே மேகசின்லாம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு வாசிப்பு அந்த மேற்கொண்டு கைகூடி நீங்கள் எழுதணும், உங்களுடைய சிறுகதை வெளியாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்கள்ட்டே நீங்கள் தாராளமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது தகுதியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களே அவங்களுடைய மேகசினில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அச்சிதழில் கூட உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய அறிமுக எழுத்தாளர்களை இவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த வாசகசாலையில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய தோழர் அருண் அவர்களை சந்திச்சு தான் இந்த புக் ஃபேரில் கூட இந்த புக் ஸ்டாலில் 353வது ஸ்டால் தான் இவங்களுடைய புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இவங்களுக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் இவங்களோட பயணிச்சிருக்கேன், அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வாசிப்பு பழக்கம் கண்டிப்பாக நிச்சயமாக மெருகேறும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க புக் ஸ்டாலில் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது, நாவல்களில், சிறுகதைகளில், கவிதைகளில் என்னென்ன புக்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அறிமுக எழுத்தாளர்களுடைய புக்கு என்னென்ன புக்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத அவர்கிட்டே நாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இவங்களை பற்றின கான்டாக்ட் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்க. நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு உங்களைய பார்த்து. ஆமா நீங்களும் ரொம்ப நாளா நிகழ்ச்சிக்கு வரல, நீங்க வாங்க, இனிமே தொடர்ந்து வாங்க, நம்ம பேசுவோம். கண்டிப்பா இந்த தடவை புக் ஃபேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தோழர், நல்ல அனுபவம் தான். இந்த வார நாட்கள்ல மட்டும் கூட்டம் வராம இருந்தது, குறைவா இருந்தது, ரொம்ப மக்கள் வரத்து இல்ல. இந்த நேத்துலாம் நல்ல கூட்டம் இருந்தது. நேத்தும் சரி, முந்தா நேத்தும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்ப தொடர்ச்சியா அடுத்து இந்த பொங்கல் விடுமுறை அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்கு இன்னும் நிறைய வாசகர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த வருஷம் வாசகசாலையில புதிய வெளியீடுகள் எத்தனை புக்கு, சிறுகதைகள் எத்தனை, கவிதைகள் எத்தனை, நாவல்கள் எத்தனை வந்திருக்கு? புதிய வெளியீடுகள் நிறைய கொண்டு வந்திருக்கோம் இந்த தடவை. அதுலயும் குறிப்பா அறிமுக எழுத்தாளர்களோடது நிறைய வந்திருக்கு. தேவிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர், அவங்களுடைய முதல் சிறுகதை தொகுப்பு கிளிச்சிறை அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பத்மகுமாரி அப்படின்ற எழுத்தாளருடைய
முதல் சிறுகதை தொகுப்பு நட்சத்திரம் அது வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாத்திரியுடைய புதிய கவிதை தொகுப்பு வந்திருக்கு, கனிந்து உதிர்தலே காலை விதி. அப்புறம் பாலகணேஷ், எழுத்தாளர் பாலகணேஷுடைய ஃபலுடா வித் பாலகணேஷ் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்திருக்கு. கடலும் மனிதரும், நாராயணி சுப்பிரமணியன் கடல்சார் சூழலியல் ஆய்வாளர், அவங்களுடைய கடலும் மனிதரும் வந்து நூல் வந்து ஏற்கனவே பாகம் 1 வந்திருந்தது, இப்ப பாகம் 2 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு துறைமுகம், எழுத்தாளர் கமலதேவி தொடர்ச்சியா வந்து சிறுகதைகள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுடைய 6வது சிறுகதை தொகுப்பு துறைமுகம்னு சொல்லிட்டு அது வந்து வந்திருக்கு. கவிஞர் மானசீகனுடைய மதநீராய் பூத்த வனம் அப்படின்ற கவிதை தொகுப்பு வந்திருக்கு. இன்னும் நிறைய நூல்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட் இயர்ல வந்து பிரவீன் குமாருடைய சிறுகதை தொகுப்பு வந்து நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் அறிமுக எழுத்தாளராக வந்து லாஸ்ட் இயர் இருந்தாரு. இந்த வருஷம் அறிமுக எழுத்தாளர்களுடைய யாருடைய எந்த புத்தகம் வந்து அதிகமா போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் அறிமுக எழுத்தாளர்களோடதுல வந்து தேவிலிங்கத்தோடதும் நல்லா போகுது. கிளிச்சிறை சிறுகதை தொகுப்பு நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நட்சத்திரம், பத்மகுமாரியுடைய நட்சத்திரம் சிறுகதை தொகுப்பு நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. இணையதழ்கள் எப்படி போயிட்டு இருக்கு? வாசகசாலையுடைய இணையதழ்கள், இணைய இதழ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, சமீபத்துல வந்த இணைய இதழ் வந்து நிறைய படைப்பாளிகள் வந்து பங்களிப்பு செஞ்சிருந்தாங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் கூட படைப்புகள் வந்து கொடுத்திருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. தொடர்ந்து வந்து இணைய இதழ் வந்து இதே மாதிரி நல்ல காத்திரமான படைப்புகளோட தொடர்ந்து வெளிவரும். மாதம் 2 முறை வந்து வெளிவந்துட்டு இருக்கு. ஓகே தோழர், இந்த புறவி வந்து அச்சு இதழ் வந்து கொஞ்ச நாளா வந்து வரதில்லையே, அது என்ன காரணம்? அதுதான் தோழர், அது நல்லா தான் வந்துட்டு இருந்தது. எங்களுக்கு வந்துட்டு அதுல உற்பத்தி செலவு வந்து ரொம்ப அதிகம். அந்த இதழுக்கு வந்து நாங்க வந்து பண்ணின உற்பத்தி செலவு ரொம்ப அதிகம். எங்களுக்கு வந்துட்டு அது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பெரிய ஒரு கடன் சுமையில வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம். அதுல வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளானோம். இப்போ வந்துட்டு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சிகள் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து புறவி அச்சு இதழ் மீண்டும் வந்து வெளிவரும். அந்த இதழை வந்து நிறுத்துற எண்ணம் வந்து எங்களுக்கு துளி கூட கிடையாது. கண்டிப்பா வந்து திரும்ப இதழ் வந்து கொண்டு வருவோம். கண்டிப்பா கண்டிப்பா தோழர், வாசகர்களாகி நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம்.